இதுதான் நடக்குது. அப்ப வகுப்பறையில நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஆசிரியர் கூர்ந்து கவனிக்கு, ஆசிரியரோட கனெக்ட் ஆகணும். ஆசிரியரோட. எனக்கு எஜுகேஷன் டுகெதர்னு அர்த்தம். ஒன்று சேர்ந்து இருப்பது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழும். டீச்சர் பாடம் எடுக்கும் போது நீங்க கவனமெல்லாம் எங்கேயோ போயிடுது. காரணம், உங்க நண்பன் சரியில்லை. பக்கத்துல இருக்க நண்பன் உங்க கவனத்தை ஈர்க்கணும். அப்ப நண்பன் எப்படி இருக்கணும்? உன்னை வாழ வைக்கிற நண்பனா இருக்கணும். இந்த சின்ன வயசுல உங்க நண்பன் படிப்பை பத்தி தான் பேசணும், ஊருக்கு அதை பேசக்கூடாது. உன்னை கல்வியில உயர்த்தணும், அல்லது உன்னுடைய தனித்திறமை இருக்க அதை உயர்த்தணும். என் நண்பன் என்ன உயர்த்தனா, என்னுடைய பலகுரல் மிமிக்கிரி கலைக்கு மகுடம் சூட்டி எப்படியெல்லாம் மிமிக்கிரி பண்ணா நீ உலக புகழ் அடைவேன்னு சொல்லிட்டு எனக்கு மெருகு சேர்த்தாப்புல என் நண்பன். ஒரு சின்ன மிமிக்கிரி கலை, இதை பண்ணுனா இது பண்ணா நல்லா இருக்கும், வேர்ல்டு வைட்ல ஃபேமஸ் ஆகும். உன்னால முடியும், உன்னால முடியும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க நண்பர். எல்ஐஎஃப்ல எஃப் எடுத்துட்டு என்ன சொல்ல இருக்கும்? எல்ஐஎஃப் லைஃப்ல எஃப் எடுத்துட்டு என்னப்பா இருக்கும்? சத்தமா சொல்லுங்கப்பா. லைன் என்ன? வெறும் பொய் தாண்டா இருக்கும் லைஃப்ல. அந்த எஃப் தான் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப். எஃப் போட்டாதான் லைஃப் பிகின்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லையே. எப்ப பார்த்தாலும் மொபைல் வச்சுக்கிறீங்க, டிவி, சாப்பிட தெரியல, குறுக்க பேசக்கூடாது. என்னடா கண்ணு, எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனா முடியாது. அவங்க சிலபஸை முடிக்கணும்ல டீச்சர்ஸ். பாவம். இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, நாங்க அடிக்கடி வருவோம். டீச்சர் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எல்லாம், வாழ்வியல் கலையை இங்க கற்றுக் கொடுப்போம் நாங்க. அதுக்குதான் இந்த இடம், அதுக்குதான் இந்த விழா. கத்துக்குங்க. வெறும் படிப்பு மட்டுமே கிடையாது வாழ்க்கை, கலைகளை கத்துங்க. சரஸ்வதிக்கு 2 ரோல், ஒன்னு கல்வி, இன்னொன்னு கலைவாணி. இப்ப தாமு சார் என்ன படிச்சாரு உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆனா ஓட்டேரி நரினா தெரியும். அவர் கை தட்டுறீங்க பாருங்க. மிமிக்ரியில என்ன கூட பண்ணுவேன், ஹெலிகாப்டர் கிளம்பா, காதல் எதை கேட்கணும் அதை பண்ணிடுவேன். அது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை மகுடம் சுட்டுறதுக்கு என் நண்பன் டெய்லி எனக்கு கேசட்லாம் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுவார். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு தமிழ்நாட்டில். எந்த மேடையிலே என் நண்பரை பத்தி பேசுறாங்க. அடுத்தவர்களை போட்டணும், உயர்த்தணும்.